வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். பிப்ரவரி 14 உலக காதலர்கள் தினம். நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் அதில் அரசியல் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து மதத்தில் காதல் இல்லை, அதனால் இந்த காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாது, நம்ம கற்பு தினத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் காதலர்களுக்கு எதிரான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு வட இந்தியாவிலேருந்து அடிக்கடி செய்திகளை பார்த்துருப்போம். நம்ம சுப வீரபாண்டியன் போன்றவர்கள் ஒரு வீடியோ போடுறாங்க. எப்படி வீடியோ போட்டிருக்காங்கன்னா, அதாவது உலகம் முழுக்க காதலர் தினத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஆனால் இந்திய சமூகம் மட்டும் கொண்டாட மாட்டேங்குது. இந்திய சமூகம் ஏன் கொண்டாட மாட்டேங்குதுன்னா, அதுக்கு மெயினான காரணம் ஜாதி. ஏன்னா ஜாதி ஒரு சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போகிறது. இது ஏன் இந்த இயற்கை சேர்க்கை இந்த விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயம், இந்து மதத்தில் இல்லை இந்து கலாச்சாரத்தில் காதல் ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. இது ஏற்கனவே பல பேரால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயந்தான். காதல்ங்கிறது இப்போ கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் ராதா அப்படிங்கிற பாத்திரமே ஒரு காதல் சம்பந்தப்பட்ட பாத்திரம் தான். முருகனுடைய அவதாரத்தில் வள்ளிங்கிறதே காதல். இந்த வள்ளிக்காக அவர் பண்ண, இன்னைக்கு பல சினிமா ஹீரோஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணுற ரீசன்லாம் முன்னாடியே ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மைத்தாலஜியில் வந்துருச்சு. ஒரு யானையை காட்டி பயமுறுத்தி வள்ளியை அனைத்து கல்யாணம் செய்து கொள்ளுகிற ஒரு அமைப்பு. ஏன் கல்யாணங்கிறதுல அவதாரத்தில் வேற காரணங்கள் வரும். ஸோ ஒன்றும் தமிழர்கள் வாழ்க்கையோ இந்திய சமுதாயமோ காதலுக்கு எதிரானது அல்ல. சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்கு. ஒரு தலைவன் தலைவி திடீர்னு வீட்டில் இல்லை, அம்மா பார்க்குறாங்க, என்னடா இது காணாமேன்னு. ஒன்று அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, ஒரு லவரோட கிளம்பிட்டான்ட்டு. உடனே அவங்க அம்மா பின்னாடி இப்போ நடந்து போகிறாங்க, அவள் எந்த பக்கம் போயிருப்பான்னு பார்க்குறதுக்கு. இந்த ஊரோட அவுட்டரில் ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு கீழே போய் நிற்கும் போது பக்கத்து வில்லேஜ்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது, கல்யாணம் மேலே சத்தம். அது கேட்ட உடனே அந்த அம்மா சரி அவள் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நைட்டு தலைவி கிளம்பிடுறா, நைட்டோ ஏர்லி மார்னிங்கோ. பக்கத்து ஊரில் போனால் அந்த மக்கள் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த சத்தம் கேட்டோன்னா அம்மா திரும்பிடுறா. ஏன் பக்கத்து ஊர்லேயே கல்யாணம் பண்ணணும்? சங்க இலக்கியத்தில் அந்த தலைவிக்கு, சங்க இலக்கியத்தில் அகம் ஃபுல்லுக்க காதல் தானே. அப்பயும் காதலுக்கு வரவேற்பு இருந்திருக்கு, எதிர்ப்பு இருந்திருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்க ஜாதியில் ஒரு ஜாதி எனக்கு கிடையாது. இந்த ஜாதிகள்லாம் இடைப்பட்ட காலங்களில் வந்தது. இடைப்பட்ட காலங்களில் போகும், புதுசாக ஒரு சோசியல் அமைப்புகள் வரும். இது ஒன்றும் நிரந்தரமான விஷயம் கிடையாது. ஏதோ இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சுட்டு ஒரு எப்பயுமே அடக்குமுறை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா உலக சமுதாயத்திலும் நாடுகள்லையும் குரூப்பாக தான் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஒரு குரூப் இன்னொரு குரூப் அடக்குமுறை பண்ணியிருக்காங்க. அது அரசாங்கங்கிற பேர் நடந்திருக்கு, சர்ச்சுங்கிற பேர் நடந்திருக்கு, மதம்ங்கிற பேர் நடந்திருக்கு, சமுதாயங்கிற பேர் நடந்திருக்கு, எக்கனாமிக் நடந்திருக்கு, சோஷியல் நடந்திருக்கு. ஸோ இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கு மட்டும் புதிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த வேறுபாடுகளை களைய வேண்டியது நமக்கு இருக்க கடமை. ஆனால் இது ஏதோ தான் அந்த காதலுக்கு எதிரான ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னா, அந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிற சுப வீரபாண்டியன் போன்றவர்கள் ஏன் பண்ணுறாங்கன்னா, திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடாது, திராவிட கழகம் தான் சொல்லணும். ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க நம்புகிறாங்க இந்த காதலால் ஜாதி அழிச்சிட முடியும்ட்டு. நான் பல முறை பல இடங்களில் பேசியிருக்கேன், இந்த வீடியோலேயே நான் பதிவு பண்ணியிருக்கேன். காதலால் ஜாதி அழிக்க முடியாது. இந்த நம்பிக்கையை நீங்கள் ஒரு இளைஞருக்கு கொடுக்கும்போது, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும்போது, அந்த பொண்ணு இதுக்காக காதலிக்கிறது தான் பிரச்சனைக்குரியது நான் சொல்கிறேன். ஓ ஜாதி அழிக்கிறேன், அதுக்கு நான் காதலிக்கிறேன். ஒவ்வொரு யூத்துக்கும் ஒரு ஐடியாலஜி வரும். நீங்கள் ஒரு காதல் ரொம்ப சாதாரணமான சிம்பிளான விஷயம், அதில் போய் நீங்கள் அரசியலை கொண்டு அப்போ என்ன ஆகுது, அது ஆணவ காதலாக மாறுது. ஜாதி அழிக்கிறதுக்காக ஒரு காதல், இதெல்லாம் அவங்க வேலை கிடையாது. அவங்க ஜாலியாக உண்மையிலே பிடிச்சா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை பார்க்கணும். உங்கள் அரசியலை கொண்டு போய் எதுக்கு, உங்களால் முடியல ஜாதி அழிக்க முடியலன்னா நீங்கள் எதை தூக்கி ஏன் ஒரு பாவம் இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் விடுறீங்க இந்த பஞ்சாயத்துங்கிறதா என்னுடைய இந்த இடத்துல கேள்வி. ஏன்னா உலகம் முழுக்கவே நான் இதுக்கு பல வீடியோஸ் நம்ம எஸ்எல்ஜிலே போட்டிருக்கோம். ஆணவ காதல் என்ன, ஆணவ கொலைன்னா என்ன, ஏன் காதலால் ஜாதி அழிக்க முடியாது, இது எல்லாத்துக்குமே ஜாதிக்குள்ளே வேறுபாடுகளை எப்படி அழிக்கலாம், அதுக்கு ஒரு சமுதாயம் எப்படி முன்னேற்பட இருக்கணும், அதுக்கு காதல் ஒரு காரணமான, காதல் ஒரு நேச்சுரலாக நடந்துட்டு இருக்க விஷயம். அது அது மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இன்னும் போய்கிட்டு இருக்க போகிற விஷயந்தான். ஆனால் அந்த காதல்னால் என்ன, அதில் தெய்வீகம் எவ்வளவு இருக்குது, அது உண்மையான காதலுக்குள்ள வித்தியாசம் என்ன, இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ திருப்பி இந்த ஜாதியால் தான் காதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட்டுட்டு திராவிட கழகத்தில் இருக்க சுபவீரன் போன்றவர்கள் உண்மையான காரணம் என்ன ஜாதிக்கு, இன்னைக்கு இருக்க ஜாதிக்கு. இந்த ஜாதிகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. நீங்கள் ஒரு பேரோட இன்னைக்கு பார்க்க முடியாது. நீங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டுகள்லையோ எதுலேயுமோ இன்னைக்கு இருக்க ஜாதி பெயர்கள் ஏதாவது ஒரு பேர் நீங்கள் இருக்கா தமிழ் நாகரிகத்தில்? கிடையாது. எல்லா இடங்கள்லையும் அந்த காலகட்டங்களில் சில பேர்கள் வருது போகுது, ஒரு சில சமூகங்கள் உருவாகுது மாறுது. ஒரு சமுதாயம் உருவாச்சுன்னா அவங்க டெவலப்மெண்ட்டை பார்க்கணும். இன்னைக்கு ஜாதி அழிக்கிறேன்னு சொல்கிற நிறைய ஜாதி கட்சிகளே அவங்க ஜாதியை வளர்க்குறாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதியை வளர்த்துக்கிறாங்களே தவிர உண்மையே
ஜாதி அளிக்கிறதுக்கு அவங்க போராடல. அப்படி போராடிருந்தா ஜாதிக்கு பேரை மாற்ற போராட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இதெல்லாம் வைத்து தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பியூர் டிவைன் ஃபீலிங் கொஞ்சம் போல் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அந்த காதல். அதுலேயும் போய் இந்த அரசியலை கொண்டு போய் கலப்பி விட்டு அதையும் என்னன்னா, காதல் ரொம்ப இயற்கையானது. நான் அந்த எஸ்எல்ஜியில் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அந்த ஃபீலிங் டிவைன் வேற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு பியூரான லைக்கிங்கில் மட்டும் வர்றது. இந்த பொண்ணு அழகாக இருக்கான்னு வந்த காதல் தான் தப்பு. இந்த பையன்ட்ட பணம் இருக்குது, காதல் தான் தப்பு. அந்த பையன்ட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது, காதல் தான் தப்பு. இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, கவர்மெண்ட் வேலையில் இருக்கா, அந்த காதல். இது எல்லாமே காதல் வித் ரெலவன்ஸ், காதல் வித் எமோஷன் இல்லை, லவ் வித் எமோஷன் கிடையாது. ஸோ இதை புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் ஆணுக்கும் வேணும், பெண்ணுக்கும் வேணும். ஆனால் ஆண் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோட அவனுக்கு பாதிப்பு கம்மி. இன்றைக்கி இருக்க சமூக செட்டப்பில் அமெரிக்காவில் பிரச்சனை கிடையாது, சைனாவில் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் பெண் தப்பாக புரிந்து கொண்டால் இன்றைக்கி இருக்க சமூக செட்டப்பில் அவளுக்கு பாதிப்பு அதிகம். அதனால தான் அந்த காதலை அப்படியே கடவுள் ரேஞ்சு கொண்டு போகாதீங்க. ஒரு யதார்த்தமான ஒரு உணர்வாக, ஒரு மனித உணர்வாக அணுகுங்க. அந்த அணுகளோட இந்த காதலை கொண்டாடுங்கள். உங்களுக்கு உண்மையான காதல், அன்றைக்கி ஒரு அருமையான நண்பர் வீடியோவில் போட்டிருந்தாங்க, உண்மையான காதல்ங்கிறது 25 ஆண்டு தாம்பத்தியத்துக்கு அப்புறம் தான் தெரியும்னு. அதை நானுமே நம்புகிறேன். அப்படிப்பட்ட காதல் உண்மையான காதல் மட்டும்தான், வேறு காதல் அதில் இருக்கவே முடியாது. 25 வருஷம் ஒருத்தவங்க நடத்திருக்காங்கன்னா ஃபேமிலி, அந்த காலத்தில் நம்ம இந்த 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம்லாம் சொல்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய காதலை பாராட்டுறதா. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த பதிவை சுபவீரபாண்டியனுக்கு எதிராகவும் காதலுக்கு ஆதரவாகவும் பதிவிடுற. நன்றி, வணக்கம்.